சின்ன பையன் அவரோட வயசில் சின்ன பையனாக தான் மரியாதை கொடுக்கறது தான். இவங்களாம் தற்கொலைன்னு சொல்கிறதில்ல, அவரோட அனுபவம் என்ன, அரசியல் அறிவு என்ன, அதெல்லாம் தெரியாமல் அவரை பற்றி பேசுகிறான்னா இவனெல்லாம் தற்கொலைன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. இவனுங்கெல்லாம் திருன்ற ஒரு மரியாதை தேவையில்லை. எங்கள் தலைவர் என் மகன் கற்பூரம் மாதிரி, ஏழை ஏற்றினாலும் பணக்கார ஏற்றினாலும் ஒரே ஜோதி தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் எங்கள் தலைவர். அது டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி. அப்படி இருக்க உங்கள் தலைவர் வலிமையானவர்னா உங்கள் தலைவர் வேண்டாம். அவர் 1008 வேலை இருக்கும், பனையூரில் தூங்குற வேலையெல்லாம் இருக்கும். அது வச்சுனா தானே பேசினார். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ட்விட் போடலாம்ல. அவர் ஒத்து இல்லைன்னு மட்டும் சரியான ஆம்பளைன்னா வலிமை மிக்கவர்னா இந்த பாயிண்ட் அவர் ரஜினி இப்படி சொன்னாரா, அதெல்லாம் எனக்கு ஒரு ஒத்தே இல்லைன்னு சரியான ஆம்பளைன்னா விஜய் சொல்லிட்டு பார்ப்போம். இதோட முடிஞ்சு போவோம். இதோட விஜய் வாங்குற அடியோட பார்த்துட்டு இனிமேல் யாருமே கட்சி ஆரம்பிக்கக்கூடாது. அதாவது சொல்ல இல்லை, நான் அடுத்த எம்ஜிஆர், நான் அடுத்த விஜயகாந்த் அப்படின்னு சொல்கிறவரெல்லாம் இனி வாயை திறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவரோட தோல்வி அமையும். இன்னும் பவர்ஃபுல்லாக இறங்கி வேலை செய்வோம். அதாவது மே 4 தாவேக்காக்கு அன்னைக்கு தான் பால். சார் வணக்கம். வணக்கம். நமது சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. தாவேக்கா கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவனெல்லாம் ஏங்க திருன்னு சொல்லிட்டு சார் ரஜினி அவர் எல்லாருக்கும் சின்ன பையன் அவரோட வயசில் சின்ன பையனாக தான் மரியாதை கொடுக்கறது தான். இவனுங்களாம் தற்கொலைன்னு சொல்கிறதில்ல, அவரோட அனுபவம் என்ன, அரசியல் அறிவு என்ன, அதெல்லாம் தெரியாமல் அவரை பற்றி பேசுகிறான்னா இவனெல்லாம் தற்கொலைன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. இவனுங்கெல்லாம் திருன்ற ஒரு மரியாதை தேவையில்லை. இல்லை சார், அவர் அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருக்குமே அவர் வாழ்த்து என்னென்ன ஒரு நபரை விமர்சனம் பண்ணால் அட்லீஸ்ட் ஒன் சைடு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் ரஜினிகாந்தை தொட்டால் எல்லாருமே களமிறங்குவாங்க. அதாவது கட்சி எந்த இதுவும் பார்க்காம களமிறங்குறாங்களே, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் எங்கள் தலைவர் எல்லாருக்குமே பொதுவானவர். அதாவது படையப்பாவில் லட்சுமி மேடம் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எங்கள் தலைவர் என் மகன் கற்பூரம் மாதிரி, ஏழை ஏற்றினாலும் பணக்கார ஏற்றினாலும் ஒரே ஜோதி தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் எங்கள் தலைவர். அது டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தன்னோட அன்பை வெளிப்படுத்துவர் தான் தலைவர் ரஜினிகாந்த். அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருமே இறங்கி அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, பொதுவாக திமுக எதிர்த்துது, திமுக ரஜினியை பயமுறுத்தின்னு சொன்னால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஆமாம் அதெல்லாம் தான் பயந்து விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவர், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களே ரஜினியெல்லாம் யாரெல்லாம் மிரட்டலாம் முடியாது அப்படின்றாங்க. திமுக கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க ரஜினியெல்லாம் யாரெல்லாம் மிரட்ட முடியாதுங்க, அவர் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் இல்லைன்றாங்க. ஆனால் இந்த தற்கொலை எதை வச்சு இவர் ரஜினிகாந்தை மிரட்டினாங்க சொல்கிறாரு. அதான் இது அபண்டமான குற்றச்சாட்டு. அதனால எல்லாருமே கொந்தளிச்சு எழுந்த காரணமே, அதாவது இப்போ நாங்கள் பேசுகிறோன்னா எங்கள் தலைவர் முட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். தற்கொலை பசங்க இப்போ சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி முட்டு கொடுக்குறாரு, நாங்கள் பேசுனா முட்டு அனைத்து தரப்பினரும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேலேருந்து திருமாவளவன்லேருந்து பிஜேபியில் நம்ம அவர் நயனார்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னா அது உண்மை கிடையாது. அதாவது உண்மைக்கு புறம்பான விஷயமா இருக்கனால தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு இல்லை, இது உண்மை தான் அப்படின்னா இதே ஆதவ அர்ஜுனை பார்த்து நான் கேட்குறேன், அந்த டைமில் நீ டிஎம்கேல தானே இருந்த, நீ தெளிவாக இப்போ அவர் ட்விட்டு போட்டோன்னே நீ ஒரு ட்விட்டு போட வேண்டியதான். இல்லை நான் பொய்யெல்லாம் சொல்ல, பகிரங்கமாக டிஎம்கே தான் மிரட்டுச்சு அப்படின்னு நீங்கள் பேச வேண்டியதானே. எங்கே பேசுவ? உங்கள் விஜயை பேச மாட்டேன், அப்புறம் நீலாம் எங்கே பேசுவ? இல்லை, இவரும் தனியாக கட்சி ஆரம்பித்து இவரும் விமர்சனம் மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு எல்லாரையும். அவர் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அமைதி படையில் வர அமாவாசை கரெக்டு தான் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, இவர் புஷி ஆனந்த் இவர் சொந்த காசு சூனியை வச்சுக்கிட்டேன்னு சொல்கிற மாதிரி இவனுங்கெல்லாம் கூட சேர்த்து கூட வச்சுருக்காரு. கடைசியில் இவனுங்க குழி தோண்டி புதைச்சிட்டு பால் ஊற்றிட்டு போயிடுவானுங்க. இதை தான் நடக்க போகுது. அந்த கீழே ரஜினிகாந்த் அவர்களுடைய அறிக்கையில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி தெளிவாக போட்டிருக்காரு. என்னென்னா ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக வாக்களிக்கூடாதுன்ற ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக. அதாவது ஏற்கனவே நாங்கள் சும்மாவே ஆடுவோம், எங்கள் தலைவர் சலங்கை வேற கட்டி விட்டுட்டாரு, இனிமேல் ஜங்குன்னு ஆட ஆரம்பிச்சிடுவோம். அது மாதிரி படையப்பா படத்தில் இன்னொரு டைலாக் சொல்லுவாங்க, எங்கள் அண்ணனோட ஸ்மைல் ஒன்றே போதும், அது மாதிரி எங்கள் தலைவர் ஒரு ட்விட்டு மட்டும் எங்களுக்கு போதும், இன்னும் பவர்ஃபுல்லாக இறங்கி வேலை செய்வோம். அதாவது மே 4 தாவேக்காக்கு அன்னைக்கு தான் பால்.
இப்போவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல ஊர்களில் வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து போஸ்ட் அடித்து ஒடிச்சிருக்காங்க. ஒழுங்காக மரியாதை மன்னிப்பு கேள்வி இருக்கிற இடம் தெரியாமல் போய்டு அப்படின்னு போட்டு போஸ்ட் அடிச்சிருக்காங்க. இவர் பணத்திமிரில் ஆடுறாரோ அப்படின்ற மாதிரி கேள்வி எழுதல சார். பணத்திமிருன்னு ஆடுறதுன்னு கூட சொல்லலாம். தான் நம்ம ஒரு கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிட்டோம். அதாவது நீ வந்து ஒரு கட்சியிலையும் உருப்படியாக கிடையாது. திருமாவளவன் அவர் விடுதலை சிறுத்தையில் இருந்தால் அங்கேருந்து அடித்து விரட்டி விட்டாங்க. டிஎம்கே வந்து டிஎம்கேலேருந்து இப்போ விரட்டி இங்கே விட்டுருக்காங்க. நீ வந்து பல பேருக்கு, அதாவது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இல்லை, மாமா வேலை பார்த்து தான் முன்னுக்கு வந்தோம். அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து எந்த ஊருக்காரு, அதாவது எந்த ஊர்லேருந்து வந்தவர், ஏதாவது ஒரு பின்புலம் உண்டா? எதுவுமே கிடையாது. ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி உள்ளே வந்தால் தான். இதே பிரசாந்த் கிஷோரோட லிங்க் வச்சுட்டு இருக்கவர் தான் நம்ம ஆதவ அர்ஜுனா. அப்படி இருக்க ஆளுங்களை தான் கூப்பிட்டு ஃபுல்லாக எல்லாமே இருக்கிற ஆளுங்க எல்லாம் அப்படி தானே இருக்காங்க. அப்போ இந்த அதாவது கட்சி தலைவரே அப்படி தான் இருக்கும்போது கூட இருக்க ஆளுங்களும் அப்படி தானே இருப்பாங்க. அதாவது அவர் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே தீர்க்கமாக முடிவெடுப்பார். இவங்கள மாதிரி பேசிட்டு மறுநாள் வந்து கையை கட்டிட்டு நிற்க மாட்டார். பேசினது தான். அதான் அவர் இதில் சொல்கிறார். அவரும் ஒரு மனுஷன் தானே, எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பார். அதான் அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லைங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா தனித்து தான் போட்டியிடவே போகுதான். ஸோ அப்போ வந்து இன்னும் வந்து சாதகமாக போயிடல அது ரசிகர்களுக்கு. இவர் எங்கே நிற்கிறாலுமே டெபாசிட் கூட வாங்குவாங்களான்னு தெரியலையே. கண்டிப்பாக முன்னாடியே இவர் டெபாசிட் வாங்க மாட்டார். இந்த கதை வந்து ஊரறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். ஏன்னா எந்த காலத்துலையும் கூட்டணி வைக்காமல் யாருமா ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. இவரை யாருமே கூட்டணி சேர்க்கவே இல்லை. அது என்ன சொல்கிறது, போன வாரம் வரையும் காங்கிரஸ் கிட்ட பேசியிருந்தார், இப்போ பிஜேபி கிட்ட பேசியிருந்தார். யாரும் இவரை மதிக்கவும் இல்லை, பொறுப்படுத்தவும் இல்லை. கூட்டணி இல்லைன்னு ஆகி போச்சு. நேற்றுக்கு ஓட்டர்ஸ் ரிப்போர்ட்டர் கூட சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நான் அரசியலுக்கு வருவேன் அப்படி ஒன்று வரைக்கும் மட்டும் தான் விட்டார். கட்சி பேர் அறிவிக்கையில், ஒரு மாநாடு அறிவிக்கையில் எதுவுமே சொல்லலை. அப்படி இருந்த போதே அவருக்கு வந்து 16% ஓட்டு வந்தது. நீங்கள் 3 வருஷம் இருந்து இத்தனை மாநாடு நடத்திருக்கீங்க, ஊராக போய் பிரச்சாரம் பண்ணதுக்கப்புறமும் அவரோட ஓட்டு வங்கி உங்களால் சேகரிக்க முடியல. அவங்களே சொல்லிட்டாங்க, கூட்டணி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க முடியாது. அந்த நிலைமைக்கு தான் விஜய் இருக்கார். அப்படி இருந்து இப்படி பேசுகிறாங்கன்னா நான் சொன்னது தான் காரணமாக இருக்கும். இவர் என்னென்னா இந்த கட்சியை அழிச்சிட்டு அந்த கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போயிருப்பார் அப்படின்னு. இவர் மாஃபியா கேங்க தானே, வேறு எங்கேருந்து பணம் வாங்கியிருக்கலாம், வாங்க உள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை, இதுக்கே விஜய் அந்த அல்ல கைகள் சொல்லுவாங்கல்ல, இந்த விர்ச்சுவல் வாரியஸ், வல்கர் வாரியஸ், வல்கர் வாரியஸ். அப்போ ரஜினிகாந்த் திட்டிட்டு இருக்காங்க, இது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல இது அப்படின்ட்டு. அவர் ஒன்றும் விஜயை திட்டலையா, அவர் அது என்னன்னா வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு அவனுங்களுக்கு. அதாவது இத்தனை நாள் சொல்லிட்டானுங்க. இதே நான் கேட்குறேன், உங்கள் தலைவர் வலிமை மிக்கவர் அப்படின்னு ஆதவர்ஜினா பேசினார்ல, எங்கள் தலைவர் சொன்னார் அவர் வலிமை மிக்கவர் தான், தைரியமாக சொன்னார். இது மாதிரி இருந்தது பாராட்டு தெரிவிக்கிறேன். அவர் நீங்கள் சொன்னீங்க டிஎம்கே கொத்தடிமை, அவர் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அவர் எல்லாரையும் சேர்த்து தான் போட்டிருக்காரு. அவருக்கு யாரெல்லாம் பாராட்டு தெரிவித்தாங்களோ எல்லா கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பினரே தான் அவர் சொல்லியிருக்காரு. இதே நம்ம அமைச்சர் ரகுபதியாக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், எல்லாரையுமே கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் பற்றி தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க உங்கள் தலைவர் வலிமையானவர்னா உங்கள் தலைவர் வேண்டாம், அவர் 1008 வேலை இருக்கும், பனையூரில் தூங்குற வேலையெல்லாம் இருக்கும். ஆதவர்ஜினா தானே பேசினார். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ட்வீட் போடலாம்ல. அப்போ யார் வலிமையானவன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. இல்லை, அடுத்த மாநாட்டில் விஜய் என்ன பேசுவாரா, அது வந்து ஒருத்தில் விஷயம் நான் பார்த்து அப்படின்றவாரா இந்த ரஜினிகாந்த் மேட்ரு. அவர் ஒருத்தி இல்லைன்னு மட்டும், சரியான ஆம்பளைன்னா வலிமை மிக்கவர்னா இந்த பாயிண்ட் வந்து அவர் ரஜினி இப்படி சொன்னாரா, அதெல்லாம் எனக்கு ஒரு ஒர்த்தே இல்லைன்னு சரியான ஆம்பளைன்னா விஜய் சொல்லட்டும் பார்ப்போம். சொல்லட்டுமே பார்ப்போம். சொல்லிட்டாருன்னா மட்டும் போதும்பா, அதுக்கப்புறம் உள்ள நடக்குது, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியும். ஏன்பா தைரியமான ஆம்பளைன்னா அவரை சொல்லு. இப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் சொல்கிறீங்களா, ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம், அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு. அதாவது முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் வழி என்னன்னு. நீ அழகாக சொல்லிவிட்டு ஐடியை டிலீட் பண்ணிட்டு போயிடுற. ஏன்னா வர பாதி பேர் ஃபேக் ஐடி போட்டீங்க தான் வரீங்க, ஒரிஜினல் ஐடியில் யாரும் வந்து பேசுகிறதில்ல. அப்படி இருக்காரு உங்கள் தலைவர். இந்த தலைவர் வந்து சொல்லட்டும், மாநாட்டில் வந்து சொல்லட்டும், ரஜினி எனக்கு ஒருத்து இல்லை, ரஜினி ஓட்டு எனக்கு வேண்டாம், தைரியமான ஆம்பளைன்னா சொல்லிக்கும் பார்ப்போம். அப்போ இந்த ரஜினி ரசிகர்கள் வந்து சபதம் எடுத்துப்பாங்கன்னு எடுத்துக்க முடியுமா சார்? இந்த அரசியல் ஆல்ரெடி எப்போவே சபதம் எடுத்தாச்சு. இது வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. எங்கள் தலைவர் சொன்னது இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை, தாவேக்காவுக்கு ரஜினி ரசிகர்கள் ஓட்டு எதுவுமே வராமல் காலி பண்ணிட்டார் ஆதவர்ஜினா அப்படின்றத சார் சொல்ல தோணுது. கண்டிப்பாக 100க்கு 100 உண்மைதான்.
ஏற்கனவே ஓட்டு வராது. அது என்ன சொல்கிறது, சும்மா இருந்த சங்க ஊதுக்கு எடுத்தான ஆண்டின்னு சொல்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தார். அவரை இழுத்து நீங்கள் விட்டுட்டீங்க. இனிமேல் எங்கள் ஆட்டம் சும்மா நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் சொல்கிறோம் வெறித்தனமாக தான் இருக்கும் எங்கள் ஆட்டம். இல்லை, ஏற்கனவே வந்து அஜித் ரசிகர்கள் மட்டும் சுத்தமாக விழாது. இப்போ இதுவும் போச்சு. இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரசிகர் பட்டாளர்கள் வேறு யாருமே கிடையாது தமிழ்நாட்டில். இப்போ இவர் யாரை வச்சு இவர் வந்து ஜெயிப்பார், நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், இது கனவுலாம் கண்டுட்டு. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அரசியலோட இந்த மாதிரி தற்கூறிங்கள், அதாவது அரசியல் ஞானம் இல்லாதவங்கள கட்சி ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் ஒரு தக்க பாடமாக அமைய போகிறவர் விஜய். ஏன்னா இதோட முடிஞ்சு போவோம். இதோட விஜய் வாங்குற அடியோட பார்த்துட்டு இனிமேல் யாருமே கட்சி ஆரம்பிக்கக்கூடாது. அதாவது சொல்கிறா இல்லை, நான் அடுத்த எம்ஜிஆர், நான் வந்து அடுத்த விஜயகாந்த் அப்படின்னு சொல்கிறவரெல்லாம் இனி வந்து வாயை திறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவரோட தோல்வி வந்து அமையும். இல்லை, எம்ஜிஆர் வந்து முதல்ல சினிமா துறையில வந்து அரசியல ஆரம்பிச்சு வச்சார். அதுக்கப்புறம் பல நடிகர்கள் வந்தாங்க. ஆமாம், இவரோட வந்து சரித்திரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த நடிகரும் இனிமேல் அரசியல் ஆசையே வராத அளவுக்கு விஜய் பண்ணிட்டு போயிடுவார். சரி சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.